ஒரு தாயார் பாருங்க, இயேசு அறியாத குடும்பத்தை சார்ந்தவங்க, ரொம்ப பக்தியோடு பல தெய்வங்களை வணங்கினவங்க, தெய்வ வணக்கத்துக்காக எதையும் தியாகமன ஆயத்தமாய் இருந்து தன் சரீரத்தை வருத்தி தெய்வத்தை தேடினவங்க. இயேசுனால உங்களுக்கு பிடிக்காது, யாராவது சொன்ன கோபம் வரும். ஆனா ஒரு சமயம் அவங்க அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு விடுதலை இல்லாமல் கலங்கின போது மந்திரவாதியை பார்த்தாச்சு, பூசாரிகளை பார்த்தாச்சு, குறி சொல்றவங்களை பார்த்தாச்சு, ஒன்னும் இல்லை, விடுதலை இல்லை. யாரோ சொன்னாங்க இயேசுவை பாரு அப்படின்னு சொல்லி. விரும்பாத நிலைமையிலும் வேற வழியே இல்லை, சரி இயேசுகிட்ட போய் பார்ப்போமேன்னு இயேசுவை தேடினாங்க. இயேசு பிரசன்னமாகி விடுதலை கொடுத்துட்டார். ஆச்சரியமான ஒரு விடுதலை, இலவசமான ஒரு விடுதலை. இவ்வளவு பணம் செலவு பண்ணி யாரும் எனக்கு விடுதலை கொடுக்க முடியல, இயேசு இலவசமாய் விடுதலை கொடுத்துட்டாருன்னு. அதன் பிறகு ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் காலையில ஜெபம் செய்வாங்களாம். அவன்கிட்ட கேக்குறாங்க, எப்படி 2.5 மணி நேரம் அவங்களால ஜெபிக்க முடியுதுன்னா, நான் ஜெபம் பண்றது என்னது, அவரோடு பேசுகிறேன், அவரோடு பேசுறேன், அவர் என்னோடு பேசுகிறார். பேசக்கூடிய தெய்வம் இயேசு. இப்படி ஒரு கடவுளை இத்தனை வருஷம் அறியாம போயிட்டேனேன்னு நான் வருத்தப்படுகிறேன். அவர் பேசுற தெய்வங்க, ஏன்ட்ட தினம் பேசுறாருங்க. நான் ஜெபிக்க வேண்டியதை பேசுகிறார், நான் செய்ய வேண்டியதை சொல்லுகிறார், நான் கேள்வி கேட்டா பதில் தருகிறார். இயேசுவோட நான் வாழ்கிறேன்னு சொன்னாங்க.